எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு உளுந்து வடை தான் செய்ய போகிறாங்க. மாவு அரைச்ச உடனே செஞ்சு எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற, மேலே வந்து முறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக நான் இங்கே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்துருக்கு. கப்போட சைஸ் வந்து 240 ml கப்பு தான், அதுக்கு ஒரு கப் அளவு எடுத்துருக்கு. 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுகிக்கோங்க. நல்லா கழுகினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கிறது 2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாதீங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சோக் ஆயிடுச்சுன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். அதனால் கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது கழுகி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி பண்ணி மிக்சியில் போட்டுருக்கு. கூடவே வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ மட்டை அரிசியோட சாதம் தான் எடுத்துருக்கு. அரை கப் அளவுக்கு அதுவும் சேர்த்தி இருக்குது. அது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு போட்டுருக்கு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ கிரைண்டரில் தான் அரைக்கிற அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிடலாம். மிக்சியில் அரைக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஓடாதில்ல, அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி பார்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெதுவாக விட்டு அரைச்சி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். முதல்ல வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. 2 பச்சை மிளகாய், அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கு, அதுவும் நைஸாக கட் பண்ணியிருக்கு. கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், நான் வந்து கொஞ்சம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ போட்டது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நம்ம இடியப்பத்துக்கு பத்திரிக்கையில் எடுக்கிற வறுத்த மாவு இருக்குது இல்லைங்களா, பாக்கெட்டில் வாங்க கிடைக்கிறது, அந்த மாவு தான் போட்டிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மாவு வந்து ரொம்ப திக்காயிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம், உடனே வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வடை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு சேஃபாக இருக்கிற எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருமே காமனாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு சேஃபாக இப்போ வடை பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஆயில் வந்து எப்போவுமே சூடாக இருக்கிற ஆயில் வந்து எப்போவுமே கொஞ்சம் பயம், அதனால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் தண்ணி தடவி விட்டுருக்கு, ரொம்ப தொளிக்கக்கூடாது. எண்ணெயில் தண்ணி போய் எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி சின்ன ஒரு போல் ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துகிட்டு மேலே வச்சு அமர்த்தி விட்டு உள்ளே வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து வடையோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் வடை இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுக்க முடியும். இல்லை இருந்தால் வடை அந்த மாவு வந்து கரெக்டாக நிற்காது. அதே மாதிரி ஆயிலோட சூடு வந்துட்டு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு சூடு வேண்டியதில்லை. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிற சூடிலும் இது வந்து பொரிச்செடுக்கக்கூடாது. அதே மாதிரி இது போட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணணும், ரொம்ப ஹையாக வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வடை வந்து பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகும் இது வந்து ப்ரௌனாக நல்ல ஒரு கோல்டன் கலராக கிடைக்கிறதுக்கு. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு வடை அதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துருக்கு. பாருங்கள்,
மலையாளத்தில் இது வந்துட்டு உளுந்து வடை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு உளுந்து வடை, மெது வடை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுன்னு நினைக்கிறேன். உளுந்து வடான்னு தான் எப்போவுமே கடையில் போய் கேட்டுருக்கு. மெது வடான்னு இதுக்கு சொல்லுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிச்ச ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். அதே மாதிரி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இஞ்சி, பச்சை மிளகாய், பெப்பர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத டேஸ்ட் எதாவது இருந்தால் வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஆட் பண்ணி தான் செய்யணுன்ட்டு எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பெப்பர் வந்து கம்மியாக தான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இங்கே குழந்தைங்க வந்துட்டு வடை சாப்பிடும்போது அந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் அந்த பெப்பர் அது மட்டும் எடுத்து வெளியே போட்டுருவேன். அந்த மாதிரி பிடிக்காததை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான டீ குடி சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஒரு சிம்பிளாக இருக்கிற காமனாக இருக்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.